ஒண்டையும் காடு இல்லை என்னவா இருக்குமெண்டு சொல்லுங்க பாப்பா. மோதிரமே இருக்குமெண்டு நினைக்கிறேன். ஏனண்டா பவுன் விற்கிற விலையில அதை தாண்டி ஒன்றும் வாங்க வேண்டி கொடுத்ததுல சந்தோஷப்படுறேன் நான். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கு வந்து காதலர் தினம். உண்மையிலேயே காதலர் தினத்தை கொண்டாடுற எல்லாருக்குமே வந்து எங்களது வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம்னால், உண்மையிலேயே சுஜிக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தான் வேண்டி கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிறேன். ஏனென்றால் போன வருஷமும் ஒரு கிஃப்ட் ஒன்று வேண்டி கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த வருஷம் வேண்டி அந்த போன வருஷமே நான் அடுத்த வருஷம் ஒரு நல்ல கிஃப்ட் ஒன்று என்ன ஒன்று வேண்டி கொடுக்கணும்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சேமிப்பு ஒன்று செய்து கொண்டு வந்தேன் நான். அப்போ அந்த சேமிப்பில் இருந்து இன்றைக்கு வந்து சுஜிக்கு வேண்டி கொடுக்க போகிறேன். என்னென்னா இந்த விஷயம் சுஜிக்கு தெரியாது. சுஜி ஹாஸ்பிட்டலில் வந்து மகன் இருக்கிறதால வந்து இப்போ இனிதான் இப்படி டிக்கெட் போட்டுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, அப்போ ஒரு இன்னும் ஒரு மணி தியாலம் இல்லை ஒரு 2 மணி தியாலத்தில் வந்து சுஜி வந்து வீட்டை வந்துடுவா. அப்போ நான் வந்து இப்போ போய் என்ன செய்ய போகிறேன் என்றால், அந்த ஒரு பொருளை வேண்டி கொண்டு வர போகிறேன். அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உண்மையிலேயே ஒரு பெருமதியான ஒரு பொருள் தான். உண்மையிலேயே நீண்ட கால ஆசையம் ஏனெண்டா எங்களது திருமணம் வந்து ஒரு காதல் திருமணம். அதால் வந்து கட்டாயம் சுஜிக்கு செய்யணுமென்று என்னுடைய ஆசையும். சுஜி எப்படி அதை என்ன சொல்கிறது, அதை அந்த என்னென்று அதை வேண்டைக்குள்ளே அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குதோ தெரியல, பார்ப்போம். ஆனால் நான் யோசிச்சிருக்கிறது வந்து சும்மா நார்மலாக ஒரு துணி ஒன்று வேண்டி அதுக்குள்ளே தான் அந்த பொருளை வச்சு கொண்டே கொடுக்கணுமெண்டு. இப்போ நாங்கள் இதில் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னால் பரந்தன் ரயில்வே ஸ்டேஷன் அடிலாம் நிற்கிறோம். இதில் இருந்து கிளிநொச்சி போய் அங்கேருந்து அப்படியே வேண்டி கொண்டு வர போகிறோம். சுஜி வீட்டை வந்த அப்புறம் தான் நானும் பெறணும். ஏனென்றால் கொஞ்சம் அது எல்லாமே நீ பார்த்து போய் வேண்டி வர கொஞ்சம் டைம் ஆகிரும். அதுக்கிடையில் சுஜி வந்துடுவான்னு நினைக்கிறேன். அப்படியே நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். கிட்டத்தட்ட போன வருஷத்தில் இருந்து சேர்த்த காசு இது. இப்போ நாங்கள் போன வருஷம் மாடின நகை கடைக்கே வந்திருக்கிறோம். அகிலாவுக்கு உள்ளுக்க போய் பார்ப்போம். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2-3 நகைகள் பார்த்துருக்குறோம். பார்ப்போம் இது வந்து சுஜிக்கு செட் ஆகுதோ உண்டு. இப்போ கடைசியில் நாங்கள் பார்த்தது எதுண்டா, இந்த 2 கை சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்க. இதைத்தான் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். இது இப்போ வந்து செக் பண்ணுற வேலை நடக்குது. இப்போ நாங்கள் இதில் இருந்து வலிக்கிட்டு போவோம். இப்போ வந்து பார்த்தீங்களென்றால் வீட்டடிக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த உடுப்பு வாய்க்கும் உடுப்புக்குள்ளே தான் சுற்றி வச்சுக்கிறோம். ஆனால் சுஜி வந்துட்டா முன்னுக்கு தான் இருக்கணும். அப்படியே போவோம். ஆனால் எப்படியும் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கும். இந்த மெக்கை கொடுக்கக்குள்ளே யோசிப்பா என்னத்துக்கு மெக் கொண்டு வரணுண்டு பார்ப்போம். சுஜி உங்களுக்கு உடுப்படுத்துக்கணும் தானே காதலர் தினத்தை இன்றைக்கு கொண்டாடுறதுக்கு. இந்த மெக்க கொள்ளுங்க. அது சரி, நீங்கள் வந்தோடனே முருங்கையில் சமைக்க விட்டு நம்மளோட இல்லை ஹாஸ்பிட்டலாக வந்து நான் உடுப்பு எல்லாம் தோஜை போட்டு எல்லாம் குளிச்சு போட்டு எல்லாம் இருந்தாச்சு. இன்றைக்கு காதலர் தினம் என்ன மறந்தே போயாச்சு. காதலர் தினத்தை கொண்டாடுற அனைவருக்குமே காதலர் தினம் வாழ்த்து. என்ன கஷ்டப்பட்டு இவ்வளவு உடுப்பு பண்ணிக்கணுத்துக்குறேன்னு இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ என்னது சொல்கிறது, என்னண்டா கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆகிட்டுது. நான் மாமா யோசிக்கிறாரு இருந்து மாமாவுக்கு ஒரு தரம் சொல்லி 5 நாள் ஆகிட்டுது வீடியோ எல்லாமே போட்டு. மகனை வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தேன். அப்போ என்ன பரிசு வேண்டாமா உங்களுக்கு? ஒன்று உடுப்பு வளமையாக உடுப்பு தான். ஆனால் போன முறை கொஞ்சம் வித்தியாசமாக தங்கத்தில் கிடைச்சது. எங்கே காட்டுங்க போன முறையான வச்சுக்கிறீங்க கலட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ இருக்குது அப்படியே அப்படிங்க பிடிங்கி தந்தவரப்போ இப்போ நம்ம வந்து உருவி கொண்டு இருக்கிறேன். என்ன எலும்பினெல்லாம் பண்ணுறீங்க? அவன் இருந்து மாதிரி தங்கச்சி மரியாதை இல்லை தான். என்ன உடு பார்த்துனீங்க? அது இது திறந்து பாருங்க. அது பேர்லேயே அப்படி ஓட்ட போச்சு என்னண்டு.
ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ தெரியலை நாங்கள் தொடர்ச்சியாக காணொலிகள் போட இல்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியாக போடல. அதோட கொஞ்சம் உடம்புநிலை சரியில்லை தான் தடிமன் கிளைமேட்டுக்காக என்ன தடிமன்கள் அப்படின்றபடியாக இல்லை மகனுக்கு வந்து இப்போ ஓகே ஆளுக்கு வந்து முட்டி இருக்கிறபடியாக ஹாஸ்பிட்டலில் விசிங் கூட்டினபடியாக ஆளை கொண்டு அட்மிட் பண்ணி வச்சுருந்தது. அப்படியே வந்தாச்சு வந்தெல்லாம் கொண்டு போன உடுப்புகளெல்லாம் தோஜி போட்டு எல்லாமேனா ஆள் சொன்னார் தம் பாரம்பாரண்டா காண இல்லால க்ளீன் வச்சுற ஆளுவெல்லாம் நிற்கிறேன் ஆட்டோவில் வந்துடுங்க வந்து இருந்தாச்சு ஒரு மாதிரி வீட்டை வந்தால் தான் முதல் அந்த நிம்மதி மாதிரி வந்து குளிச்சு வந்தால் தான் நிம்மதி மாதிரி அப்போ வந்து ரெண்டாயிடுச்சு. அப்போ வந்து ஒரு கையில் பிடிங்கி தந்தவரை அப்போ சும்மான இருக்கிறான் ஒரு மட்டும் இதுதான் சமையல். துணியன்றோன்னா கணக்கை கதைக்கிறீங்க இல்லை பொருளை இல்லை வளமையாக ஏதாவது துணி அப்படி தான் எடுத்தாரது. போன முறை கொஞ்சம் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கை செயின் கிடைச்சது. இப்போ பவுன் விற்கிற விலையில் பவுன் பக்கமே போகும் இல்லாண்டு தெரியும் எனக்கு. சரி இதை போடுங்க வேணப்பா உதவ நிற்கிற மாதிரி இல்லை ஞாபகம் விலை என்ன பார்க்குறீங்க? அது இது நகைக்கடை இது அது பேக்கு தான் நகைக்கடை உண்மையாக உடுப்பு தானே உடுப்பு தான் வாங்கியிருக்கீங்க அது கடையில் டொப் ஒன்று வாங்கியிருக்கிறேன். போன முறையில இருந்து இந்த முறை வரை உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சு பண்ணி கொண்டு வரேன். என்னவா இருக்குமெண்டு சொல்லுங்க பாப்பா. மோதிரமே இருக்குமெண்டு நினைக்கிறேன். ஏனண்டா பவுன் விற்கிற விலையில் அதை தாண்டி ஒன்றும் வாங்க இல்லாது. மற்றது இதுக்காக கூட கூடுதலாக எல்லா வரவு செலவுகள் பார்த்தேன் காசுகள் கணக்குகள் எல்லாமே சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இதுக்கும் கூட காசு என்னென்னு வந்துட்டு தெரியல என்னட்டு வந்துட்டு தெரியலன்னு நீங்கள் என்ன சொல்கிறேன். இல்லை இப்போ தெரியும் இவ்வளோ காசு இருக்குது இவ்வளோ தான் இருக்குது அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்கிறது அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி சொன்னாங்க. அப்போ அதை தாண்டி கொஞ்சம் காசு இவ்வளோ வாங்கிக்க சரி துறக்காங்க அவசரப்பட்டு என்னென்னு சொன்னால் தானே துறக்க விடலாம். மோதிரம் மோதிரம் சொன்னால் உங்களுக்கு மோதிரம் இல்லாட்டி எனக்கு மோதிரம் இல்லாட்டிக்கு உங்களுக்கு கண்டா கட்டாயம் அதை தானே மற்ற பெண்கள் போடுறாங்க தான் இருக்கு. கைச்சன் வாங்கியாச்சு இல்லை கிருஷ்ணரா மோதிரம் தான் எனக்கு நான் சொல்கிறேன் இல்லை தெரியா அப்போ பார்த்துட்டா போச்சு பிறகு பிறந்து பாருங்க மாவியும் வந்து ஆவலாக பார்த்து கொண்டு இருக்கிறா பார்ப்போம் என்ன ஒன்றை எங்கள் ஆடு இல்லை காட்டுறது தான் என்ன சர்ப்ரைஸ் அது இப்படி இல்லையே இல்லை இருக்கு பொறுங்கப்பா நான் கிட்ட வர வீடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுமா முதலே தெரியாதுன்னு நான் சொல்லல கடவுளே மாமா மாமா பில்ல காட்ட எங்க பில் இதுதான் பில் காட்டுறீங்க பாவம்டானப்பா சி நல்லா இருக்குங்க மெல்லிசு தான் சின்னண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு 3-4 மணி நேரம் தேடி நான் கடை கிடையாது என்ன நான் கடையிலையோ நான் தான் நம்ப மாட்டேன் உண்மையாவா தேடி தானே எடுக்கணும் ஒரு கடையில் எடுத்துச்சு இந்த டிசைன் வேற கிடக்குது எல்லாம் மெல்லிசா கிடக்குது. அப்போ சரி ஆசை எடுத்து நீங்கள் போட்டு விடுங்களேன். இது இப்படி லொக் என்ன இதுக்கு லொக் என்ன இதுக்குள்ள ஒரு லொக் ஒன்று இப்படி தான் போடுறேன் இப்படி தான் போயிடுறது. இது இப்போதே மாடலா அப்படியா பாருங்க நகையை கண்ணோன்னு இந்த உடுப்பை கையோட பார்க்குறீங்க. இல்லை உடுப்பு மேம்பட்டம் தான் இதை நீங்களே போட்டு விடுங்க பாப்போம். நல்ல டாப் இது ஓகே ஏன்னா மாதிரி போட்டுக்கொள்ளலாம் வேண்டாம் அது அளவாக தான் இருக்குது எனக்கு. மாமி சொல்கிறா டொப்பையும் போட்டு காப்பையும் போட்டுட்டான் இல்லையாம்மா இது நாளைக்கு இந்த சிவராத்திரிக்கு போடும் புதுசு வேறு ரைட்டு. சரி அப்போ காப்பை நீங்கள் போட்டுவோம் இந்த கையில் கை செயின் போடாது இதே கலட்ட கூட அன்னைக்கு போடுறது இது கலட்டி வைக்கணும் இது உடஞ்சி போடும் அதுதான் யோசிக்கிறேன் நான். இப்படி இல்லை இப்படியா வர பெரிய வேலைப்பாடு போகிறாங்க கிடக்கு நடுவா சென்டருக்கு எடுத்துட்டு குளிவிட்டீங்களா சரி விழுந்துதேண்டா
கொளிட்டு போடுறதுன்னு கொளிட்டு லொக் தான் அப்படியே கொஞ்சம் கீழே வடிவா இருக்கா கீழே இங்கே விடுறது அப்படியே கலட்டியே விடுறது இது ஒரு கை இது மாதிரி இருக்கு என்ன இறுக்கி விடுற இல்லை ஆழம் இருக்க தேவையில்லை ரைட் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கேன் வடிவா இருக்கா சந்தோஷமா சந்தோஷம் கொஞ்சம் உடல்நிலை தான் சரியில்லை மற்றபடி உண்மையிலுமே சந்தோஷம் இந்த காலநிலை கொஞ்சம் எல்லாருக்குமே பிரச்சனை எனக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை தான் நல்லா இருக்கு ஓ அதுதான் இப்போ எத்தனை நேரம் கையை பார்த்துட்டோம் இல்லை இப்போ இதண்டா இந்த இப்படி ஏசில் கொழுவி இருக்கிறது அவருக்கு வாங்கி கொடுக்குறேன் அவர்கிட்டயே தான் காசு வாங்கணும் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டேன் இப்போ இதுவும் எனக்கு தெரிஞ்சு வாங்கியிருந்தா நம்ம என்ன பண்ண தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா தேவையில்லை நிறைய இருக்கிறபடியா இது இப்போதைக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லியிருப்பேன் இல்ல நான் பண்ணா இதுக்கு எப்பவுமே பெருமதி இருக்குது அதால வந்து பயப்படாம வேண்டிக் கொள்ளலாம் ஏதாவது ஒரு தேவை வித்து கொள்ளலாம் இது வாங்க வித்த விலைக்கும் வந்து இதுக்கும் வந்து விலை நிறைய வித்தியாசம் இப்போ கிட்டத்தட்ட டபுள் மடங்குக்கு மேலே வந்துட்டு நகைகள் எல்லாம் ரெண்டபடியா நான் மாட்டேன்னு தான் சொல்லியிருப்பேன் இப்போ தெரியாமல் வாங்கினபடியா ஏற்றுக்கொண்டாச்சு உண்மையிலுமே சந்தோஷம் அதை விட வந்து நீண்ட நாள் வந்து அந்த சமையல் காணொலியும் போட இனி வெறும் அதோட இங்கே முருங்கையில் இருக்குது இண்டியான் சமையல் என்ன இப்போ வந்தோடனே சமைக்க ஒழிக்கிட்டீங்க இல்லை அப்போ வந்து கீரை பண்ணி தந்தபடியா கீரை எரிஞ்சாச்சு இன்றைக்கும் ஒரு நார்மலான சமையல்லாம் எங்கள்கிட்ட சமையலாக இருக்க போகுது உண்மையிலுமே நல்ல சந்தோஷம் இன்றைய தினம் வந்து காதலர் தினம் கொண்டாடுற அனைவருக்குமே எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறேன் உண்மையிலுமே நல்ல சந்தோஷம் இதோட அப்படியே தொடர்ந்து ஆளுக்கு இன்றைக்கு நாளைக்கு சிவன் ராத்திரி என்றபடியா எரியளவு மச்சங்கள் ஒன்றுன்னு சமைக்கையில் ஒரு மிரக்கறி ஒரு ரைஸோ இல்லை மிரக்கறி கலந்த சாப்பாடு எதாக இருந்தாலும் இன்றைக்கு செய்து அதோட செய்யும் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தபடியா ஒரு 2-3 நாள் வந்து கொஞ்சம் சாப்பாடுகள் வந்து என்ன சொல்கிறது ஆஸ்பத்திரிண்டா எல்லாருக்குமே தெரியும் தானே அதான் அப்போ வந்து நாங்கள் ஒரு சாப்பாட்டோட வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம் ஓ இப்போ வந்து சமையலுக்கு தேவையான மரக்கறியெல்லாம் வட்டி கொண்டு இருக்கணும் அம்மா வந்து அங்கே தேங்காய் என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் மிளகறி பிரியாணி தான் செய்ய போகிறோம் இருக்கிற மிளகறியில் வச்சு கொண்டு அதை செய்து கொள்ள போகிறோம் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் விட்டு தான் இந்த பிரியாணி நாங்கள் செய்ய போகிறோம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சின்னங்கள் எல்லாம் நல்ல வடிவாக விரும்பி சாப்பிடுவோம் எல்லாமே வட்டி எடுத்துட்டோம் நாங்கள் இப்போ வந்து பிரியாணிக்கு சட்டியை வைப்போம் சட்டி நல்லா சூடாகிட்டுது நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம் எண்ணெய் வந்து சூடாகிட்டுது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை அதோட வந்து கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூவும் சேர்த்துக்கொள்கிறோம் ரைட் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா வெங்காயம் மட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் நாங்கள் கிணக்க போடையில் ஒரு 4-5 பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டுருக்குறோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுக்கும் எங்களுக்கு வெங்காயம் எங்களுக்கு அப்படியே நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது இப்போ என்ன செய்ய போகிறோம் கழுவி வட்டி வச்சிருக்கிற மிளகறியை தான் சேர்க்க போகிறேன் அடுத்து வந்து தக்காளி பழம் தான் போட வேணும் ஆனால் வந்து தக்காளி பழம் எங்களுக்கு வேகமாகவே எங்களுக்கு அப்படியே கரைஞ்சி ஒன்று வந்துடுமென்றதுக்காக மிளகறி வதங்க வேணும் அதனால் வந்து அடுத்த மிளகறியை போட்டுக்கொள்கிறேன் இதுக்கு வந்து போஞ்சி அதோட வந்து லீக்ஸ் வந்து இலையை போடையில் அப்படி அந்த தண்டுகளை வெட்டி போட்டுருக்குறேன் கரட்டி இருக்குது உருளைக்கிழங்கு நீங்கள் தேவையான வேறு மிளகறியெல்லாம் சேர்த்து கொள்ளலாம் பச்சைக்கடலை சேர்த்து கொள்ளலாம் சோயா மீட் வேணுமெண்டா விரும்பினா போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் இன்றைக்கு எங்கள்கிட்ட இருந்த மிளகறியை வச்சு தான் செய்கிறோம் என்ன வடிவாக இருக்கோ காப்பு போட்ட கையில் வந்து அகப்போ பிடிக்க நல்லா இருக்கு இது கொஞ்சம் வேகமாக வதங்குறதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்டா கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன் அப்படியே கலந்து விடுவேன் இந்த மிளகறி எல்லாம் வதங்கிட்டுக்கணும் எங்களுக்கு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா மிளகறி எல்லாம் மிரவாசிக்கிட்ட வதங்கிட்டுது எங்களுக்கு தக்காளி பழத்தோட சேர்ந்து அப்படியே வதங்கத்தானே வேணும் இப்போ நாங்கள் வந்து தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம் அப்படியே கலந்து விடுவோம் அப்படியே தக்காளி பழம் சேர்ந்து வதங்கட்டுக்கும் எங்களுக்கு இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் தக்காளி பழம் அப்படியே நல்லா கரைஞ்சி ஒன்று வந்துட்டு தானே ஆனால் பிரியாணி மசாலா ஒன்றும் போடாமலே நல்ல வாசமாக இருக்குது தானே இப்போ
இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் இடித்து வச்சுருக்கிற பிரியாணி மசாலா சேர்த்துக்கொள்வோம். அதோடு பார்த்திங்கன்னா எங்களோட கறித்தூள் வந்து ஒரு 2 கரண்டி அளவில் போட்டுக்கொள்கிறேன். அதோட பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூளும் வந்து ஒரு 2 கரண்டி அளவில் போட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் உள்ளி தான் கூடுதலாக அடிச்சிருக்கிறோம். இஞ்சி வந்து கொஞ்சமாக தான் போட்டு எடுத்துருக்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தயிர். இப்போ வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இந்த மசாலா எல்லாம் நல்லா சேரட்டுக்கும். எங்களுக்கு உப்பு நாங்கள் முதலே போட்டு நாங்கள் ரெண்டாலும் வந்து இப்போ அரிசியும் போட போகிறபடியாக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இப்படி இந்த மசாலா எல்லாம் எங்களுக்கு நல்லா சேர்ந்து வரட்டுக்கு. இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். நல்ல வாசமாக இருக்குது ஏன்னா. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இது எந்த அளவிலேண்டா இப்போ நீங்கள் 1 கப் அரிசின்னா நாங்கள் வளமையாக வந்து 1.5 கப் தண்ணி விடுறோம். நாங்கள் அந்த அளவில் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்வோம். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அந்த புதினா கொத்தமல்லி இல்லாதபடியாக நாங்கள் சேர்த்துக்கொள்ளல. இப்போ இது வந்து திரையாமலுக்கு ஒரு கொதிக்க விட்டு நாங்கள் வந்து அரிசியை சேர்த்தாச்சு. கொதிக்கட்டும் அப்படியே பால். என்னண்டு பார்த்தீங்களென்றால் முருங்கையில் வந்து அப்படியே கிடக்குது பாருங்க. இப்போ நான் விரைக்குள்ள சுஜி முருங்கையில் தான் உருவி கொண்டு இருந்தவா. ஆனால் கையில் அப்போ கண்டோன்னா முருங்கையிலே அப்படியே கிடக்குதா. சாப்பாடை மாற்றியாச்சு சரியோ இல்லை அது வராது செய்யத்தான் போகிறேன். ஆனால் பிரியாணியோட ஸ்பெஷலில் வேறு நினைப்பீங்க வந்து அதுகள் வந்து சேராது. அதுக்கான மஜில்ல தானே இப்போ ரெண்டாலும் அது சத்து தானே. அதனால வந்து நாங்கள் இன்றைக்கி அதை வறுத்தோட சேர்த்து தான் சாப்பிட போகிறோமே. என்ன அதோட பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு உங்களை திரியக்கூடாது. பால் திரையாமலுக்கு இப்படியே நாங்கள் துளாவி விட வேணும். இப்படியே கொதிச்சு கொண்டு வந்துட்டு தானே நீ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் கழுவி ஊற வச்சிருக்கிற அரிசியை வந்து சேர்த்துக்கொள்வோம். இது வந்து பால் பொன்னி அரிசி தான் நாங்கள் போட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் லீவ் பண்ணபடியே சின்னங்கள் எல்லாருமே நிற்கினோம். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். ரைட் எங்களுக்கு அப்படியே அரிசியெல்லாம் அவஞ்சொண்டு வரட்டுக்கும் அவஞ்சொண்டு வர நாங்கள் தம் போட சரியாக இருக்கும். வேணா இப்போ நாங்கள் வந்து அப்படியே திறந்து பார்ப்போம். ரைட் எங்களுக்கு வந்து சரியான பருவமாக வந்துட்டு தானே. இனி வந்து நாங்கள் தம் போட சரியாக இருக்குது. அப்படியே மூடிட்டு தம்ம போடணும். ஒரு 15 தொடக்கம் ஒரு 20 நிமிஷம் எங்களுக்கு அப்படியே தம்மில் இருக்கட்டுக்கும். அதுக்கு பிறகு காப்பு வாங்கி தந்த ஆளுக்கு தெராதாக்கள் எல்லாருக்குமே சாப்பாடு தான். இப்போ வந்து நாங்கள் வந்து தம்மோட பங்கிட்டத்தோட ஒரு 20 நிமிஷம் ஆகுது. என்ன இப்போ வந்து அப்படியே தம்மோடப்பம் கவனம் எடுத்தாச்சு. நாங்கள் கொட்டி போட்ட ஓடியார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான அதாவது பால் விட்டு நாங்கள் மிளகறி பிரியாணி செய்யிருக்கிறோம். என்ன எப்படி இருக்குன்னு வேறு. இப்போ வந்து எல்லாருக்கும் பசி வந்துட்டுது. இறக்கி அப்படியே சாப்பிடுவோம். காதல் எடுத்தீங்கன்னா பரிசா வீடியோ எடுக்கிற காக்கள் இருந்திருந்தா இப்போ நீங்கள் உங்களையும் பக்கத்தில் எரிச்சிருக்கலாம். கவலையாக தான் கிடக்கு. சரி நான் இன்னும் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இதில் வந்து எல்லாம் மூடியே வச்சுருக்கிறோமே. பிரியாணிக்கு இவ்வளோ மரக்கறியும் இருக்குது பாருங்க. நாங்கள் முருங்கையிலையும் பருத்தாச்சா.
அவைக்கும் போட்டு விடுங்க சின்னாக்களுக்கு. அப்பா வாங்கப்பா. இல்லை இருக்கு வாங்க. இல்லை இல்லாட்டிக்கு மட்டும் இப்போ பிரியாணியை சாப்பிடுவோம்ண்ணா. இங்கே நிறைய பேர் இருக்கு நம்ம இன்றைக்கு. சின்னாக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. அம்மா அப்பா எங்கள் அக்கா. அப்படி இருக்கு பிரியாணி. நல்லா இருக்கு. அது என்னண்டா சரியா சுட்டு விடுது. நல்லா இருக்கு. வித்தியாசமாக இருக்கு. பால் விட்டபடியானா பால் விட்டா நல்ல ஒரு நல்ல டேஸ்டாக இருக்கு. வாசத்தை பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு. அந்த ஒரு மச்ச பிரியாணி சாப்பிடுங்க எப்படி திருப்தி இருக்குமோ அப்படி ஒரு அதே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கு நல்ல ஒரு சாப்பாடு. அதோட நல்ல ஒரு காப்பு. நான் மறந்து போனேன் பிரியாணி சுவைக்கு. மஞ்சள் சாப்பாடை கூட அதுதான் அதை மறந்து போனேன். காப்பை மறந்துட்டுதா? உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சும்மா பிரியாணி அந்த மாதிரி இருக்கு. சின்னாக்கள் எல்லாம் பிடிப்பிச்சா அப்படின்னு உண்மையிலே சத்தமே இல்லையாக்கள். ஓ எல்லாத்துக்கும் சும்மா உரைக்குது அப்படின்னு சொல்லி வேணாம். இதுவும் இந்த அளவான உரைப்புலையும் இருக்குது என்ன. ஓ ஒரு சத்தத்தையும் காணையில. இதில் வந்து ஒதுக்கி வைக்க மாட்டேன் மிளகறி எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணும். உண்மையிலேயே சந்தோஷமாகவும் இருந்தது. என்னால் செய்யக்கூடியதை சுஜிக்கும் வந்து வேண்டி கொடுத்ததில் சந்தோஷப்படுறேன் நான். எனக்கும் சந்தோஷமா. நான் திருப்பி செய்ய நாங்கள் செய்து கொள்கிறேன் எல்லோரும் நாளுமே. அதான் பிரியாணி செய்து வந்துக்கிறீங்களே. அதான் என்னால் செய்ய தெரியல. அதனால் வந்து மச்சன் சமைக்கிறாண்டபடியா நல்ல திருப்தியான ஒரு மிளகறி பிரியாணி செய்து கொடுத்துருக்கு. ஒரு நாளும் மாமாட்ட கதையை கேட்டீங்களோ? அதுதான். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். முடிச்சுக்கொள்வோமோ? இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.